நான் பெரிய விஜய் ஃபேன் நான். விஜய் மட்டும் இல்லை, விஜய், அஜித், விஷால் யார் வேணால் வரலாம். கலைத்துறையில் உள்ளவங்க, அதேமாதிரி அறிவியல் துறையில் உள்ளவங்க வரலாம். யார் வேணால் இந்த ஜனநாயக நாட்டில் வரத்துக்கு உரிமை இருக்குது, அதிகாரம் இருக்குது. யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, வர முடியாதுன்னு சொல்லவும் கூடாது. ஆனால் என்னென்னா, என்ன தத்துவம் என்ன? திமுக ஒரு தத்துவம் இருக்குது, அண்ணா திமுக ஒரு நல்லாட்சி தத்துவம் இருக்குது, நாலு தலைவர்கள் இருந்துக்கிறாங்க. இப்போ இவங்களோட தத்துவம் என்ன? வாட் இஸ் ரீசன்? அதுதான் நம்ம எதிர்பார்க்கணும். நாங்கள் ஏன் விஜய் சார் வருமானம்? எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு மூன்றாம் கட்ட தேர்தல் வாக்குறுதி எல்லாம் கொடுத்திருக்காரு. அதாவது ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி புரிஞ்சப்ப விலைவாசி எல்லாம் ஏறி போயிடுச்சு, அதனால மக்களுக்கு கருணையில் அடிப்படையில் 10,000 ரூபாய் குடும்பத்தார் எல்லாருக்குமே வழங்கப்படும் ஆட்சிக்கு வந்த உடனே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவருக்கு நம்பிக்கை இழந்துட்டார். இனி வரமாட்டோன்ற காரணத்தால் இவர் தேவையில்லாத பொய்களும் தேவையில்லாத சலுகைகளும் அவர் சொல்லிகிட்டே இருக்கார். ஆனால் இது வரைக்கும் இவர் சொன்னதெல்லாம் ஏன் 10 ஆண்டு காலத்தில் அவர் செய்யவில்லை? 10 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக இருந்திருக்காங்க. அரசு ஊழியர்களை பென்ஷன் இல்லாதபடி செய்து 2003 ஜெயலலிதா இருந்த ஆட்சியினுடைய காலத்தில் தான் 2003 தான் பென்ஷனை எடுத்துட்டாங்க. இந்த 10 வருஷ காலத்துலேயும் அரசு ஊழியர் பென்ஷன் வேணும் போராடிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அவங்க போராட்டத்தையும் இவங்க செவிசாய்க்கலை. அதுக்கடுத்து 5 வருஷ காலமாக எடப்பாடியும் இருந்தார். அந்த எடப்பாடியும் செவிசாய்க்கலை. இப்போது பறிக்கப்பட்ட என்ஜிஓஸ் அந்த பென்ஷனை ஸ்டாலின் கொடுத்துருக்காரு. அது அவங்களுக்கு வரவேற்கத்தக்கது, விரும்புகிறாங்க.